தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், லாக்அப் டெத்தா இருக்கும், கவின் அவர்களுடைய இந்த ஆணவ கொலையுடைய தடுப்பு சட்டம் இது பண்ணணுன்றதுக்கு, இத பத்தியெல்லாம் வந்து பேசி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வ கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதிர்ப்புன்னு அதுவும் எடுக்குறாங்கன்றப்போ, இதெல்லாம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாவே வச்சிருக்கலாமே! ஆனா அத பத்திலாம் அவர் எடுக்கவே இல்லையே! டிஎம்கேவா, டிவிகேவா தான் போட்டி அப்படிங்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த முழுமையான எதிர்க்கட்சி அரசியல நாங்க எதிர்பார்க்குறோம். தீவிரமா நீங்க எதிர்த்து நில்லுங்க. நாங்க எதிர்பார்க்குறோம். நாங்க விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னுலாம் நாங்க சொல்லல. விஜய் அரசியலுக்கு வரட்டும். ஆனா இருக்கிறத விட சிறப்பான அரசியல் நீங்க செய்யுங்க அப்படிங்கிறோம். டிஎம்கே கிட்ட குறைபாடுகளே இல்லையா அப்படின்னா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படையா அவங்க ஒரு தளத்தில விளம்பரம் பண்ணிக்கிட்டு திட்டங்கள நாள்தோறும் ஒரு திட்டங்கள செயல்படுத்திக்கிட்டு வேற ஒரு ரூட்ல விளம்பரம் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா, அடிப்படையான மக்கள் பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை, அதிமுக கிட்ட என்ன பிரச்சனை தீர்க்கப்படாம இருந்துச்சோ, அது இன்னிய வரைக்கும் தொடருது. பரந்தூர் இவங்க வந்த பிறகு அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடையாளமா போனாரு. ஆனா, தீவிரமா அந்த மக்கள் கூட நிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம கேட்க விரும்புறோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. மிக முக்கியமா நம்மெல்லாம் மனசு வருத்தப்பட்டும் கோவப்பட வேண்டிய விஷயம் அனகாபுதூர்ல அத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு. இன்னும் 11,000 வீடுகள் இடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. 11,000 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல எங்கேயோ தூக்கி குப்பை மாதிரி வீச போறாங்க. அதுக்கெல்லாம் விஜய் கிட்ட பதில் என்ன?